அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தோட வாழ்க்கை ரகசியம், குணாதிசயங்கள், அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம், எண்கள், வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இவர்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும், எந்த வயசில் மாறும் அப்படின்னு சொல்லியும், ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியும், குடும்பம் பெண்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நட்சத்திர பலன்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோகிணி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் ரொம்பவே சிறப்பான வளம், வளர்ச்சி, கவர்ச்சி மற்றும் படைப்பாற்றலோட தொடர்புடைய நட்சத்திரமாக ஜோதிட மரபுகளில் ரோகிணி குறிப்பிடப்படுதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். மனம், உணர்வுகள், அன்பு, குடும்பம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றோட இந்த நட்சத்திரம் தொடர்பு படுத்தப்படுது. ரோகிணி நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுது. இது உடலோட முகத்தை ஆளுது. அதாவது முகம், வாய், நாக்கு மற்றும் கழுத்து பகுதிகளில் ஆளுமை செய்யுது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய்க்கும் தாய்மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவங்கன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குங்க. சந்திரன் அதிபதியை கொண்ட நட்சத்திரமாகவும் ஆடம்பரம், அழகை தரக்கூடிய சுக்கிரன் ஆளும் ரிஷபத்தில் இருக்கிறதால இவங்க கலைத்துறையில் ஜொலிப்பாங்கன்னு சொல்லப்படுது. எந்த ஒரு கலையுமே சீக்கிரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். பெண் பிரியர்களாக இவங்க இருப்பாங்க. பொன் பொருள் மீது ரொம்ப ஆசை அதிகம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. இனிமையாக பேசக்கூடியவங்க. இவங்க பகைவர்களை கூட நண்பர்களாகி கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட நிறைமையாக இருக்குங்க. நேர்ம நியாயத்தோட வாழ நினைக்கக்கூடியவங்க. இவங்க நினச்சபடியே அடையணும்னு விருப்பப்படுவாங்க. அதனால் காதலில் கூட இவங்க விரும்பியவங்கள விடாப்பிடியாக பிடிச்சு கடைசி வரைக்கும் போராடி திருமணம் செஞ்சுக்குவாங்க. தான் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் ஒன்றுங்க, இவங்க ரொம்ப சோம்பேறின்னு சொல்லலாம். இவங்க மெல்லிய குரலை தான் பேசுவாங்க. அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. தெளிந்த அறிவோட அதிநுட்பமதியோட எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க. இவங்க செய்யக்கூடிய செயலை பார்த்து பகைவர்கள் கூட வியப்படைவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்பான மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல ஜோதிட மரபுகள்லாம் சொல்லியிருக்கு. மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து இவங்க மனம் உருகக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே கலை, இசை, அழகு, இயற்கை போன்றவற்றில் ஈர்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு ஆரம்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அந்த அனுபவங்களே பின்காலத்தில் இவங்களை முதிர்ச்சி அடைய செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் விடாமுயற்சியும் தான். ஒரு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கு தாமதமாகலாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா நிலையான வளர்ச்சி இவங்களுக்கு கிடைக்கும்னு ஜோதிட கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனசில் பெரிய கனவுகளை வச்சுருப்பாங்க. இவங்க குடும்பத்தை முன்னேறணுங்கிறதுக்காக அதிகமாக உழைப்பாங்க. முன்னேற்றணுங்கிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அன்பும் கருணையும் நிறைஞ்ச மனசை கொண்டவங்க. குடும்பத்து மீது அதிக பாச உணர்வு கொண்டவங்க. அழகுணர்வு மற்றும் கலை ரசனை மிகுந்தவங்க. பொறுப்புணர்வு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பொறுமையோடு செயல்படக்கூடிய குணம். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவாங்க. இவர்களுக்கு பொதுவாக உகந்த துறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் தோட்டக்கலை, வணிகம், வங்கி மற்றும் நிதி, கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், சினிமா, இசை, கலை, ஆடை, நகை, அழகு சாதனத்துறை, உணவகம் மற்றும் உணவு தொழிலில் இவங்களுக்கு உகந்த தொழில்கள்னு சொல்லலாம். இவங்க ஜோதிட மரபுகள் படி பலருக்கு வாழ்க்கையில் ஆரம்ப கால சவால்கள் நிறைய இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அனுபவம், பொறுமை மற்றும் தொடர்ந்த முயற்சியால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இவங்களுக்கு உருவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து கண்டிப்பாக இது மாறுபடும். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அமைதியான குணமும் ஆழமான சிந்தனையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு முடிவையுமே அவசரமாக எடுக்க மாட்டாங்க. நல்லா யோசித்து அதுக்கப்புறம் தான் செயல்படுவாங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சில சவால்களை சந்திப்பாங்க. இவங்களுக்கு பொறுமையே மிகப்பெரிய பலங்க. இவங்க உடனடி வெற்றியை விட நிலையான வெற்றியை விரும்பக்கூடியவங்க. அதனால் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் அடைஞ்ச நிலையை ரொம்ப நாளைக்கு தக்க வச்சு கொள்ளக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்குது. அமைதியான மனப்பான்மையை இவங்க கொண்டவங்க. அன்பும் கருணையும் குடும்ப பாசமும் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு.
மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனம், ரொம்ப இளகிய மனம்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையை பற்றி ஆழமாக யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. மற்றவங்க கவனிக்காத விஷயங்களை கூட இவங்க நுணுக்கமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்கும். சிலருக்கு ஆரம்பத்தில் வாய்ப்புகள்லாம் தாமதமாக கிடைக்குங்க. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை இவங்க முழுமையாக பயன்படுத்தி முன்னேறுவாங்க. இவங்க இனிமையான பேச்சு இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். பொறுப்போடு செயல்படுவாங்க. குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மனப்பான்மை, பணத்தை மதிக்கக்கூடிய குணம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், எந்த ஒரு விஷயத்தையுமே இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி வந்தது, இது எதனால் நடக்குது, இதுக்காக ஆரம்பம் என்ன அப்படின்னு சொல்லி துருவி பார்த்து அதை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. சில நேரங்களில் அதிகமாக யோசித்து கவலைப்படுவாங்க இவங்க. ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பொறுமை தாங்க. பொறுமையும் அறிவும் திட்டமிடும் திறனும் தான். அவசரப்படாமல் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடையக்கூடியவங்கன்னு ஜோதிட மரபுகள் சொல்லியிருக்கு. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அவங்க எந்த சூழ்நிலையிலுமே சீக்கிரத்தில் மனம் உடைய மாட்டாங்க. வாழ்க்கையில் வரும் சவால்களை அனுபவமாக மாற்றிக்கிட்டு முன்னேறுவாங்க. சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பு இல்லை அப்படின்னா பொருளாதார குறைபாடு இருந்தாலுமே அது இவங்களை வலிமையானவங்களாக தான் உருவாக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்காத வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறனை இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். பலர் கைவிடும் சூழ்நிலையில் கூட இவங்க புது வழியை தேடி முன்னேறுவாங்க. அதனால் வாழ்க்கையோட நடுப்பகுதியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இவங்களுக்கு. இவங்களோட குணநலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை, இனிமையான பேச்சு, கலை மற்றும் இலக்கியத்தில் இவங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம், வணிக அறிவு, குடும்ப அன்பு, நண்பர்களை மதிக்கக்கூடிய குணம். சில நேரங்களில் அதிக நம்பிக்கையால் ஏமாற்றம் அடைவாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட மரபுகள் படி இந்த பாதத்தில் பிறந்தவங்க கருணை, பொறுமை, ஆன்மீக சிந்தனை மற்றும் குடும்ப பொறுப்புணர்வு அதிகம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. ரோகிணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையோட ஆரம்பத்தில் சில ஏமாற்றங்கள் இல்லை அப்படின்னா தடைகள்லாம் இவங்களுக்கு வந்திருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதியான உழைப்பு, நிலையான வெற்றி. இவங்களோட திட்டங்களை யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அமைதியாக உழைச்சி சரியான நேரத்தில் வெற்றியை பெறக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க கருணை நேர்ந்த மனம் கொண்டவங்க. குடும்பத்து மீது அதிகமாக பாசமும் அன்பும் வச்சுருப்பாங்க. பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய பழக்கம், கலை மற்றும் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு, மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்கக்கூடிய குணம். சில நேரங்களில் அதிக நம்பிக்கையால் மனவேதனை அடைவாங்க. இவங்களுக்கு உகந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை, மருத்துவம், விவசாயம், உணவு தொழில், நிதி மேலாண்மை, கலை மற்றும் இசை, தொழில் முனைவு, சமூக சேவை இதெல்லாம் இவங்களுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதோட ஜோதிட மரபுப்படி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான், மகாலட்சுமி அம்மன் வழிபாடு. இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது மன அமைதி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானை வழிபாடு பண்ணலாம். பால் இல்லை அப்படின்னா வெள்ளை மலர் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யலாம். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யலாம். பசுக்களுக்கு தீவனம் கொடுக்கறது, குடும்ப தெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு நல்ல செய்தியோடு ஆரம்பிக்கலாம். கடந்த சில மாதங்களாக இருந்த மனக்குழப்பம், பண நெருக்கடி, வேலை தொடர்பான அழுத்தம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பொதுவான மெதுவாக நல்ல பலன் கிடச்சி தொடங்கும் காலமாக இது அமையப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தோம் அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னா புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். ரொம்ப நாளாக நின்று போயிருந்த வேலையெல்லாம் நகர தொடங்க போகுது. ஆனால் பெரிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் முழுமையாக ஆராய்ஞ்சு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கலாம். அதே நேரத்தில் அலுவலக அரசியலில் சிக்காமல்
உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. யாருக்கிட்டேயும் போய் புறம் பேசாதீங்க. யாருக்கிட்டேயும் கோபமாக நடந்துக்காதீங்க. வாக்குவாதம் வச்சுக்காதீங்க வேலை செய்கிற இடத்துல. பண வரவு கடந்த மாதத்தை விடவே கொஞ்சம் மேம்பட போகுது. வர வேண்டிய பணமெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி சேமிப்பு அதிகரிக்க முயற்சி செய்யணும். குடும்ப வாழ்க்கையில் சில சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உறவுகள்லாம் வலுவடையுங்க. குடும்பத்தோட அதிக நேரம் நீங்கள் செலவிடணும். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய வரன் பற்றிய பேச்சுகள்லாம் தொடங்கும் வாய்ப்பு சிலருக்கு இருக்குது. ஆனால் அவசர முடிவுகளை விட நீங்கள் குடும்பத்தாரோட ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு முன்னேறக்கூடிய விதமாக அமையும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள நல்ல காலமாக இது இருக்கலாம். பெற்றோரோட ஊக்கமும் வழிகாட்டுதலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு, தூக்கக்குறைவு, இல்லை அப்படின்னா மன அழுத்தம், இதிலெல்லாம் கவனம் தேவை. உங்களுக்கு நல்லா தூங்கணுங்க. உடல் சோர்வை குறைக்க ஓய்வெடுக்கணும். நீங்கள் சரியான உணவு, போதுமான ஓய்வும் உங்கள் உடற்பயிற்சி உதவியாக இருக்கும். உடல்நல பிரச்சனைகளாக இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனையை நீங்கள் பின்பற்றணும். வெளிநாட்டு வேலை இல்லை அப்படின்னா வெளிநாட்டு பயணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு சில நல்ல தகவல்கள் இல்லை அப்படின்னா முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கலாம். ஆவணங்கள் தொடர்பாக கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே முழுமையாக நம்பி பெரிய பண பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டாம். கோபத்தில் முடிவெடுக்க வேண்டாம். அவசர முடிவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். புதிய ஒப்பந்தங்களை நல்லா படித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். உங்களுடைய பிளான், அதாவது நான் என்ன தொழில் செய்ய போகிறேன், அடுத்தது என்ன தொழில் தொடங்க போகிறேன், எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், என் வீட்டில் இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த சண்டை நடந்துச்சு, என் குழந்தைகளுக்கு இது செய்ய போகிறேன், இந்த இடத்துல கடன் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இதெல்லாம் யாருக்கிட்டேயும் எவ்வளோதான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது பகிர்ந்து கொள்வது மூலமாக உங்களுக்கு நல்லது எதுவுமே வராது, கெடுதல்கள் தான் வரும். யாருமே முழுமையாக நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கிறதே முதல்ல ரொம்ப கஷ்டம். அப்படி நல்லவங்களாக இருந்தால் நீங்கள் பகிர்ந்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஒருவேளை அவங்க நீங்கள் செய்கிறதுல பொறாமப்படுறவங்களாக இருந்தால், கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால், அது கண்டிப்பாக கெடுதலாக கஷ்டமாக உங்களுக்கு தான் மாறும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வழிபாடும் பரிகாரமும் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப வழக்கப்படி நீங்கள் வழிபடுறது எப்போவுமே சிறந்ததாக உங்களுக்கு அமையும். அதுலேயும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே சிறப்பை தான் தரும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்கள் உழைப்புக்கான பலன் மெதுவாக கிடைக்க தொடங்குங்க. கடந்த சில மாதங்களாக நின்று போயிருந்த வேலையெல்லாம் நகர வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் இல்லை அப்படின்னா புது வியாபார தொடர்புகள்லாம் உருவாகும். ஆனால் அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. திட்டங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆராயாமல் முதலீடு செய்யக்கூடாது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லது. தவறான புரிதல்களை உடனே நீங்கள் சரி செஞ்சீங்க அப்படின்னா வளர்ச்சி சீராக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள்லாம் வரலாம். ஆரம்பத்தில் அது கொஞ்சம் சிரமமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட அது அப்புறம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா மேலதிகாரிகளோட நம்பிக்கையை பெறுவீங்க, பாராட்டையும் பெறுவீங்க. சக ஊழியர்களோட போட்டி மனப்பான்மையை அதிகரிக்கும். கவனமாக இருங்க. ஆனால் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாதீங்க. திறமையை வெளிப்படுத்துறது நீங்கள் ரொம்ப நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தடைபட்டிருந்த பணம் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் சின்ன முன்னேற்றம் கூட இருக்கும். அதே நேரத்தில் வீட்டு செலவு, குழந்தைகளோட கல்வி செலவு இல்லை அப்படின்னா மருத்துவ செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதனால் வருமானம் வந்ததுமே சேமிக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் மெதுவாக குறையுங்க. பெரியவங்களோட ஆலோசனையை மதித்து நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அமைதி நிலைக்கும். குடும்பத்தோட நேரம் செலவிடுறது மன நிம்மதியை உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவை பற்றி கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உறவு மேலும் வலுப்பெறும். வேலை வலுவால் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாத சூழல் வரலாம். நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும். இருந்தாலும் மனம் திறந்து பேசுகிறது பல பிரச்சனைகளை தீர்க்க உதவும். சமரசமாக இருக்க உதவும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளோட கல்வி மற்றும் திறமையில் முன்னேற்றம் காணப்படலாம்.
போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகும் மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி பெறுவது ரொம்ப அவசியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் தேடுறவங்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகும். சிலருக்கு நிச்சயதார்த்தம் இல்லை அப்படின்னா திருமண பேச்சுகள்லாம் முன்னேற்றம் அடையும். அவசரமாக முடிவெடுக்காதீங்க, குடும்பத்தோடு ஆலோசித்து முடிவெடுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பலம், பொறுமை. அதனால் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிதானமாக செயல்படுறது தான் நல்லது. உங்கள் உழைப்பு வீணாகாதுங்க. தாமதமாக இருந்தாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை பளு அதிகரிக்கிறதால உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நேரம் தவறி உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏற்கனவே நீரிழிவு, இரத்த அழுத்தம், மூட்டு வலி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க மருத்துவர்களோட ஆலோசனையை தொடர்ந்து பின்பற்றுவது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் விதமாக அமையும். அதையெல்லாம் கொஞ்சம் செய்ய பாருங்கள். புது வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தகவல்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முன்பு அனுப்பிய விண்ணப்பங்களுக்கு பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். நேர்முக தேர்வுகளில் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அமைய போகுது. வெளிநாட்டு வேலை இல்லை அப்படின்னா வெளிநாட்டு கல்வியை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆவணங்கள் தொடர்பான முன்னேற்றமெல்லாம் வரப்போகுது. இருந்தாலும் ஒப்பந்தங்களை மற்றும் ஆவணங்களை நீங்கள் முழுமையாக சரி பார்த்ததுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் பெரிய முதலீடுகளை அவசரமாக செய்யாமல் முழுமையான ஆய்வுக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. நிலம், வீடு இல்லை அப்படின்னா புதிய தொழில் தொடர்பான முடிவுகளில் அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீர் மேலாண்மை, உரம் மற்றும் விதை தேர்வில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா விளைச்சல் மேம்படலாம். சந்தை விலையை பார்த்து விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த மாதம் குடும்பம் மற்றும் வேலை ரெண்டிலுமே பொறுப்பு அதிகரிக்க போகுது. இருந்தாலும் உங்கள் பொறுமையும் நிர்வாகத்திறனும் பல சிக்கல்களை சீக்கிரத்தில் எளிதில் சமாளிக்க உதவும். உடல் நலத்தில் சோர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் ஓய்வெடுக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி ஆண்களுக்கு தொழில் முன்னேற்றம் குறித்து புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். ஆனால் பண விஷயங்களில் அதிகமாக நம்பிக்கையோடு நீங்கள் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கக்கூடாது. குடும்பத்தாரோட அதிக நேரம் நீங்கள் செலவிடணும். எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி யோசித்து ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. கோபத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். கோபத்தில் செய்கிறதும் எடுக்கிற முடிவும் எதுவுமே தப்பாக முடியும். கவனமாக இருங்க. பெரிய தொகையை முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராயணும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அமைதியாக இருந்தாலே நமக்கு எல்லாம் நல்லதாக தேடி வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, சந்திர பகவான், பெருமாள். இந்த ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 2/8/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17/8/2026 அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/8/2026 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரகநிலை மாற்றங்களால் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் மனசில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடும். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் விலக போகுது. பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்கிறவங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்பட போகுது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமெல்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. குழந்தைங்க உங்கள் சொல்படி நடக்கிறது உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சு மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள்லாம் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க.
பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் ஞாயிறு, புதன், வெள்ளி, தேய்பிறையில் செவ்வாய், வெள்ளி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.